மக்களே வணக்கம். நான் தினேஷ். இது TN20 தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் சோலார் பேனலு. நீங்கள் நார்மலாக வந்து பார்க்குறது 12 வோல்ட் டிசி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 24 வோல்ட் வரும். அதிகபட்சம் 48 வோல்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது வந்து சிங்கிள் பேனலோட வோல்டேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 150 வோல்டேஜ் வரும். சோலார் பேனலில் ஒரே ஒரு பேனலோட வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் 150 வோல்டேஜ் வரைக்கும் வரும். 250 வாட்ஸ் சிங்கிள் பேனல். ஆம்பியர் பார்த்திங்கன்னா 2 ஆம்பியர் வரைக்கும் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேனலை இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. இது உள்ளே தான் இருக்குது அந்த சோலார் பேனலு. இப்போ அந்த சோலார் பேனலை வெளியே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோனிக்ஸ் அப்படின்ற பிராண்டு. ஃபோட்டோனிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் பேனலு. மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் விஎம்பின்னு போட்டிருக்குங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 150 வோல்டேஜ். ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் விஓசி வந்து 175 வோல்டேஜ் வரைக்கும் இதில் விஓசின்னு போட்டிருக்காங்க. 175 வோல்டேஜ் போட்டிருக்காங்க. ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1.65 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர் வரைக்கும் வரும். ஓகேங்களா. மேக்ஸிமம் சிஸ்டம் வோல்டேஜ் மேக்ஸிமம் சிஸ்டம் வோல்டேஜ் வந்து 1000 வோல்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க. 1000 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப பழைய மாடல். இது எந்த பேனல் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வோல்டேஜ் வச்சு அப்படின்றது தெரில. நான் வந்து பார்த்திங்கனாக்கா கூகுளில் எல்லாத்துலேயுமே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து இந்த வோல்டேஜுக்கான பேனல் வந்து எங்கேயுமே இல்லை. இந்த 150 கூகுளில் சர்ச் பண்ணால் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு இது பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனலை வந்து செக் பண்ணுறதுக்காக இப்போ இப்படி எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இங்கே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 இதோடு சேர்த்து 6 பேனல் இருக்குது. 6 பேனல்லாம் ஒரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸு. 6 பேனல் 1500 வாட்ஸ் இருக்குது. 1500 வாட்ஸ் சோலார் பேனல். இது எதுவுமே யூஸ்டு கிடையாது, எல்லாமே புது சோலார் பேனல். அப்படியே பேக்கிங்கோடு இருக்குது பாருங்கள். இப்போ அதில் ஒரு பேனல் மட்டும் நான் பிரித்தேன். இதை செக் பண்ணுறதுக்காக பிரித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் பேனல். இது பெரிய பேனல். இப்போ வர பேனல் கொஞ்சம் சின்னதாக தான் வருது. உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த சோலார் பேனலோட ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து வர ஒயர், 2 ஒயரு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ்ஸு மைனஸ் 2 இருக்குங்களா. இப்போ சோலார் இதில் வந்து மீட்டரில் பார்த்துங்க. மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியுதா, மீட்ரு டிசியில் வச்சுருக்கேன். டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து வர ப்ரூஃபு, மீட்டர்லேருந்து வர ப்ரூஃபு. அதில் வந்து ஒன்று வந்து ஒரு ஃபோனோட ஒரு கையில் வந்து ஃபோனும் ஒரு கையில் வச்சு செக் பண்ண முடியல. ஒரே நிமிஷம். வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வர ஒயருங்களா, அது வருதுங்களா ஒயரு. இதில் 2 ப்ரோப்பையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ரோப் போது வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 149.2 வருது டிசி வோல்டேஜ். 149.2. இது வந்து 150 வோல்டேஜ் வரைக்கும் வந்தது. நான் செக் பண்ணேன். 150 153 வரைக்கும்லாம் வந்தது. இப்போ கரண்ட்டாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா 149 வருது. டிசியில் தான் இருக்குது. ஓகேங்களா. டிசியில் இருக்குது. 149 இருக்குது. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மோட்ரு எடுத்திருக்கேன். இது என்ன மோட்ருன்னா, இந்த த்ரெட்மில்லில் வரும் டிசி மோட்ரு.
இது வந்து டிசியில் ஒர்க் பண்ணக்கூடிய மோட்ரு. இது த்ரெட்மில் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட்மில்லேருந்து கழட்டின மோட்ரு இது. இதோட ஸ்பெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், டிசி மோட்டர்னு போட்டிருக்காங்களா, பர்மனண்ட் மேக்னெட்டிக் டிசி மோட்டார். ஓகேங்களா. பீக் பவர் வந்து பார்த்திங்கன்னா 2.3, அதாவது 2.35 பிஹெச்பி. வோல்டேஜ் வந்து 230 வோல்ட்டு டிசி. ஃப்ரீக்குவன்சி மேக்ஸிமம் ஸ்பீடு 4800 ஆர்பிஎம்மில் இது ஒர்க் பண்ணோம். 230 வோல்ட்டு டிசி இது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்து செக் பண்ண போகிறோம். இந்த ஒயரு இது வந்து பாருங்கள், இது 2 ஒயரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் வருதுங்களா, மோட்டர்லேருந்து வர ஒயர் இது. இது வந்து மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயர் இது. இந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய 3 ஒயரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எர்த்து ஒயர். இது இந்த க்ரீன் கலரும் எல்லோ கலரும் கலந்தது வந்து எர்த்து. இது வேண்டாம் நம்மளுக்கு. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, இது ஒரு ஆணி ஒன்று கொடுத்துருக்கேன். இது பாருங்க, ஆணி. இது ஆணியை வந்து இந்த கிளிப்பில் சொருகி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதை கட் பண்ணி கனெக்ஷன் பண்ண முடியாதுன்றதுனால என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல இந்த ஒயரு, இந்த கனெக்டரோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கனெக்ட் பண்ணியாச்சு. இது பாருங்க, ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேகமாக சுற்றின்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ வேகமாக சுற்றுது பாருங்கள் மோட்ரு. இது வந்து டிசியில் ஓடக்கூடிய மோட்ரு. இது ஒரே ஒரு பேனல் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகமாக சுற்றுது இந்த மோட்ரு. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இதை வந்து கீழே வச்சு காட்ட முடியல, ஏன்னா இது மோட்ரு கீழே வச்சா கீழே சமமாக நிற்கிறதுக்கான வழி கிடையாது. ஏதோ சமமாக நிற்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம சுற்றலாம். ஒரே ஒரு பேனல் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 250 வாட்ஸ் பேனலு, 150 வோல்டேஜ் அவுட்புட் வரக்கூடிய பேனல் இது. அந்த பேனலில் கனெக்ட் பண்ணி இந்த மோட்ரு, டிசி மோட்ரு, அதாவது இது வந்து த்ரெட்மில்லில் வரக்கூடிய மோட்ரு. இது த்ரெட்மில்லில் வரக்கூடிய மோட்ரு என்ன வேகமாக சுற்றுது மட்டும் பாருங்கள். இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இது சுற்றுது. இந்த மோட்டரை வச்சு வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், எந்த ஒரு கனெக்ஷனுமே இது வேறு நீங்கள் ஏதாவது வெளியே இருந்து எடுத்துக்கிறேன் அதுலேருந்து எடுத்துக்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து பேட்டரியோட ஜங்ஷன் பாக்ஸு. ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து 2 ஒயர் வருதுங்களா பாருங்கள், 2 ஒயர் வருதுங்களா, கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆணி போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 ஆணி இருக்கும். 2 ஆணியை போட்டு அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா அது வருது பாருங்கள் ஒயரு. இங்கே பாருங்கள், அங்கேருந்து வர ஒயரு இது பாருங்கள் மோட்டரில் வருதா, மோட்டரில் வருது பாருங்கள். வேறு எங்கேயும் கனெக்ஷன்லாம் கிடையாது, எதுலேயும் கனெக்ஷன் இல்லை. சரியான வேகமாக சுற்றுது. ஒரே நிமிஷம் அது மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு வரேன். மோட்டர் லைனை பிடுங்கி விட்டேன். மோட்டர் லைனை பிடுங்கி விட்டு எவ்வளோ நேரமாக சுற்றினுது வரும். இங்கே வந்து வர ஒயர் தான் இருக்குது. இந்த ஒயரால் கொடுத்து இதுலேருந்து வர ஒயர் இது. ஆக்சுவலி இது ஜங்ஷன் பாக்ஸ். இது இந்த ஜங்ஷன் பாக்ஸில் இருந்து இந்த சோலார் பேனலோட ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து வர 2 ஒயரு. அந்த 2 ஒயரில் கொடுத்து அதிலேருந்து வந்து மோட்டருக்கு கொடுக்குறாங்க. இந்த மோட்டரோட ஒயர் இது. சிங்கிள் பேனலு என்ன வேலை பார்க்குறேன். இப்போ இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே தான் ஃபிட் பண்ண போகிறேன். இதில் தான் மேலே ஃபிட் பண்ணிட்டு இதுலேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக மேலே இந்த ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சோலார் பேனல் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு 300 வோல்ட் அவுட்புட் எடுக்க போகிறேன். இதில்
இதில் பார்த்தீங்கன்னா 300 வோல்ட் அவுட்புட்டு வர மாதிரி பேனலை செட் பண்ணிவிட்டு 150 சிங்கிள் பேனல் 150 வோல்ட்டு நம்ம 300 வோல்ட் அவுட்புட் வர மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கேன். இப்போ நம்ம இது அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிசி ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், டிசியில் ஒர்க் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம எல்லாமே ஏசியிலேருந்து இப்போ மோட்டர் ஐட்டெல்லாம் வந்து ஏசியில் தான் ஒர்க் பண்ணோம், அதனால் அது வேலை செய்யாது. ஏன்னா மோட்ரு ஒரு ஸ்டெபிளைசர் ஒன்று கொடுத்தேன், ஸ்டெபிளைசரை கொடுத்தோன்னே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அதில் ஸ்டெபிளைசர் கொடுத்தோன்னே ஸ்டெபிளைசர்லேருந்து புகையாக வந்துடுச்சு. இந்த ஒரு பேனலில் கொடுத்ததுக்கே ஸ்டெபிளைசர் புகஞ்சிச்சு. அதனால் இது வந்து மேலே செட் பண்ணிவிட்டு இது சோலார் பேனலில் மேலே செட் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே மக்களே, ஓகே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த சோலார் பேனல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த பேனலை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேனலை வந்து நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பேனலை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.